மண் அப்படின்றதுனா மண்ணின் வகைகள் வந்து பார்க்க போகிறோம். மண் வந்து என்னென்னா புவியின் தோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த மண் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் பாறைகள்லேருந்து மண் உருவாகுது. பாறைகளில் 2 வகை. பாறைகளில் எப்படி உருவாகுன்னா தாய்ப்பாறையிலேருந்து பௌதிக சிதைவு அடைந்து அரித்தல் காரணமாக மண் உருவாகுது. இப்போ பௌதிக சிதைவு அப்படின்னா என்ன அப்படின்னா நீர், காற்று, பனி இந்த 3 நாளாக அரித்தல் ஏற்பட்டால் அதுதான் பௌதிக சிதைவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பௌதிக சிதைவுனால தான் இந்த மண் வந்து உருவாகுது. மண் வந்து உருவாக காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீர், காற்று, வெப்பநிலை வேறுபாடு, அழுத்தம், புவியீர்ப்பு விசை, உயிரினங்கள், வேதியியல் பரிமாற்றம். இதனால தான் மண் வந்து உருவாகுது அப்படின்னா. இலைமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மக்கின இலைகள் மண்ணில் காணப்படும். அது வந்து மண்ணுக்கு வந்து சத்தளிக்குது. இந்த மக்கிப்போன இலைகளில் வந்து மண்ணுக்கு சத்தளிக்கிறனால அது வந்து இலைமக்கு சத்து